கலர்ஃபுல்லாக இவ்வளோ வெஜிடபிள்ஸையும் போட்டு க்ரீன் புலாவ் செய்ய போகிறோம். அதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிற டைம்லேயே எங்கள் நாத்தனாருக்கு வந்து இன்றைக்கி கல்யாண நாளுன்றதுனால அவங்க காலையிலேயே இட்லி வடை சிக்கன் குழம்பெல்லாம் கொடுத்து விட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இணைய திருமண நாள் வாழ்த்துக்கள். அவங்களுக்கு நேற்றே முடிஞ்சிடுச்சு. இது நேற்று எடுத்த விலாக் தான் இது. க்ரீன் புலாவ் செய்யலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு வெங்காயம்லாம் போட்டுட்டேன். இதுக்கு வந்து என்னென்னா புதினா வந்து நம்ம அப்படியே போடுவோம்ல, அப்படி போடாமல் புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் இதெல்லாமே போட்டு அரைச்சிட்டேன். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து போட்டாச்சு. காரத்துக்கு இவ்வளோ தான், அது தவிர்த்து வேறு எதுவுமே போடல. ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கொதிச்சு வந்த உடனே அரிசியை போட்டுட்டு புதினா தழையை போட்டுட்டு 2 ஸ்பூன் வந்து நெய் போட்டு குக்கரை மூடியாச்சு. சைட் பை சைடாக நம்ம வந்து காலிஃப்ளவர் 65 போட்டு எடுத்தாச்சு. இது வந்து கஷாயம் போட்டுட்டு இருக்கேன். வயிறு வலி நேற்று எல்லாருக்குமே என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் வந்து க்ரீன் புலாவ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஒரே மாதிரி பிரிஞ்சு செய்யறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.